என்னை தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணாமலை போட்ட அதிர்ச்சி குண்டு. விசிகாவை அலறவிட்ட டெல்லி பாஜக. அரண்டு போன திருமாவளவன். ஸ்டாலின் போட்ட தடை உத்தரவால் ஓடி ஒளியும் விசிகா ரவுடிகள். வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தை என்கிற சாதி கட்சி நடத்தி தன்னை தலைவராக காட்டிக்கொண்டு வரும் திருமாவளவன் மக்களவை எம்பியாக இருந்து கொண்டு ஒரு லோக்கல் ரவுடியைப் போல தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருமாவளவனின் கார் வழக்கறிஞரின் ஸ்கூட்டரில் மோதியது குறித்து வீடியோ வெளியிட்டு அதற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இதன் காரணமாகவே திருமாவளவனை தொடர்ந்து விசிகாவை சேர்ந்த ரவுடிகளும் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து வெளியிட தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக விசிகா ரவுடி ஒருவர் அண்ணாமலை ஓட்டு கேட்க வீதிக்கு வரும்போது அங்கிருக்கும் தலித்கள் செருப்பால் அடிப்பார்கள் என்பது போன்ற வார்த்தை விட்டிருந்தார். அதோடு பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவரது காரை மறிப்போம் என்றும் கூறியிருந்தார். விசிகா ரவுடியின் இந்த வீடியோ வெளியாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விசிகாவுக்கு பகிரங்கமாக நேற்றைய தினம் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். அவர் கூறும்போது, என்னுடைய கடந்த காலங்களில் எத்தனையோ ரவுடிகளை டீல் பண்ணி உள்ளேன். அதனால் யாரை எப்படி டீல் பண்ணுவது என்பது எனக்கு தெரியும். என்னை ஒரு அடி அடித்தால் அவர்களுக்கு அதே இடத்தில் 2 அடி அடிப்பேன். அதனால் இடம் தெரியாமல் மோத வேண்டாம் என்று திருமாவளவனுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தார் அண்ணாமலை. அதோடு பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவரது காரை மறிப்போம் என்று சொன்ன விசிகாவினர் அவர் வரும்போது மறித்து பாருங்கள், அதுவரைக்கும் என்ன நடக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அதோடு திருமாவளவன் இதுபோன்று ரவுடித்தனமான அரசியலை விட்டுவிட்டு நாகரிகமான அரசியல் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தற்போது பாஜகவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரது காரை மறிப்போம் என்று விசிகாவினர் பேசிய தகவல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் டெல்லியில் இருந்து வந்த உத்தரவுப்படி மதுரையை சார்ந்த தமிழக பாஜகவினர் மோடி அண்ணாமலைக்கு எதிராக பேசிய அந்த விசிகா ரவுடியை கைது செய்ய வேண்டும் என்று காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளார்கள். அதோடு மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டைக்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார்களாம். அதன் காரணமாக தற்போது கூட்டணி கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மு.க. ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார். அதையடுத்துதான் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்த மு.க. ஸ்டாலின் இதுபோன்ற ஒரு எம்பி நடுரோட்டில் தனது ஆட்களை வைத்து ஒரு வழக்கறிஞரை தாக்கினால் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த மோதலை நடத்தாமல் தடுத்து நிறுத்தி அமைதிப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைத்திருக்கும். உடன் வந்தவர்களை வைத்து அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தினால் உங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் அவப்பெயர்தானே ஏற்படும். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உங்கள் கட்சியினர் பிரதமர் மோடி அண்ணாமலை குறித்தும் அவதூறு பேசியுள்ளார்கள். பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவரது காரை நிறுத்துவோம் என்று அராஜகமாக பேசினால் என்ன அர்த்தம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனிடத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின் இதுபோன்று பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமின்றி உங்களது கட்சியினருக்கும் தடை போடுங்கள். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் இது பெரிய அளவில் வளர்ந்துவிடும் என்று திருமாவளவனுக்கு அட்வைஸ் கொடுத்து அனுப்பியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே அவரை சந்தித்துவிட்டு வந்த பிறகு அந்த வழக்கறிஞர் விவகாரம் குறித்தோ அண்ணாமலை குறித்தோ எந்த ஒரு கருத்தும் வெளியிடாமல் அமைதியாகியுள்ளார் திருமாவளவன். என்றாலும் பாஜகவினரை பொறுத்தவரை பிரதமர் மோடி அண்ணாமலை குறித்து மோசமாக பேசிய அந்த விசிகா நிர்வாகியை கைது செய்து நடவடிக்கை எடுத்துவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள வழக்கறிஞரை நடுரோட்டில் தாக்கிய இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிந்து கொண்டிருப்பதால் அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்கள் திருமாவளவன் மற்றும் அவரது கட்சி ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் என்று சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதனால் நாம் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நமக்கு எதிராக யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ரவுடிசம் செய்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுப்பதை பார்த்து பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அதனால் இதை இத்தோடு விட்டு விடுங்கள், இன்னும் பெரிதாக்கி பூதகரமாக்கி விடாதீர்கள் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவுடிகளுக்கு திருமாவளவன் ஒரு தடை உத்தரவு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. சிபிஐ விசாரணை நடத்தவிட மாட்டோம், திமுகவில் அதிகரிக்கும் பதட்டம். வழக்கறிஞர் குழுவுடன் நள்ளிரவில் நடந்த ஆலோசனை. மேல்முறையீட்டு மனுவுடன் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல தயாராகும் மு.க. ஸ்டாலின். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே நடந்த உண்மை என்ன என்பது தெரியவரும். தமிழக காவல்துறை நடத்தினால் ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவுகளை மட்டுமே அறிவிப்பார்கள் என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பலரும் கோரிக்கை வைத்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் கோரிக்கை வைத்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் சிபிஐ விசாரணை கேட்பது போன்று சில மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாகவும் திமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள்.
என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை நடத்தவிடக்கூடாது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்கான பல மனுக்களையும் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள். அதனால்தான் தமிழக வெற்றிக் கழகம் போலியான மனுக்களை தாக்கல் செய்து விட்டார்கள். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தார் யாருமே சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்பது போன்று தொடர்ந்து திமுக தரப்பு கூறி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் கரூர் சம்பவத்தை அங்குள்ள திமுக புள்ளிகளின் உத்தரவின் பேரில் காவல்துறை நடத்தியதாக தான் பொதுமக்கள் சார்பில் கூறி வருகிறார்களாம். அதன் காரணமாகவே சிபிஐ விசாரணை நடத்தினால் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தாரும் இதன் பின்னணியில் திமுக இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது என்பதை சொல்லிவிடுவார்கள். அதனால் உச்சநீதிமன்றம் தங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதற்காகவே சிபிஐ விசாரணையை எப்பாடுபட்டேனும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு ஒரு அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட பல சீனியர் வழக்கறிஞர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அப்போது அவர்களிடத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறும் சிபிஐ விசாரணையை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும், எஸ்ஐடி விசாரணையை தொடர வேண்டும், அதற்கான மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் நாம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் ஸ்டாலின். அதன் காரணமாகவே இன்னும் ஓரிரு நாட்களில் திமுக குழுவினர் கரூருக்கு சென்று உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை சந்தித்து அவர்களை சிபிஐ விசாரணைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய வைக்க திட்டமிட்டுள்ளார்களாம். ஆனால் இப்படி திமுக ஒரு திட்டம் தீட்டி வருவதற்கு எதிராக அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை திமுகவினர் அணுகி உச்சநீதிமன்ற பக்கம் செல்லக்கூடாது என்று மிரட்டி வரும் நிலையில் இதுபோன்று அவர்கள் மிரட்டினால் அது குறித்த ஆதாரங்களை நாம் திரட்டி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்கான வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். இதை வைத்து பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்தில் திமுக ஏதோ சீக்ரெட் வேலை செய்திருக்கிறது. அதனால்தான் தமிழக காவல்துறையோ சிபிஐயோ யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரட்டும் என்று கருதாமல் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் சிபிஐ விசாரணைக்கு தடை போடும் வகையிலேயே திமுக செயல்பட்டு வருகிறது. அதனால் சிபிஐ விசாரணை ஒருவேளை ரத்தானால் இந்த கரூர் விவகாரத்தில் சிக்காமல் திமுக தப்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் அவர்களது மேல்முறையீட்டு மனுவை திருப்பி அடித்துவிட்டால் இந்த விசாரணை முடிவில் கண்டிப்பாக திமுக சிக்கிக்கொள்ளும் என்பதும் தெரியவந்துள்ளது. மு.க.ஸ்டாலினின் கச்சத்தீவு நாடகத்திற்கு பாஜக கொடுத்த பதிலடி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்க வேண்டும், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு அவ்வப்போது கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கு தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு நலன் குறித்து கவலைப்படாமல் தங்களது சுயநல அரசியலுக்காக மத்தியில் முன்பு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தியும் முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். இப்படி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுப்பதால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே என்று அவர்கள் துளி கூட கவலைப்படவில்லை. இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கூட கச்சத்தீவை தாங்களே தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இப்போது திரும்ப திரும்ப பிரதமர் மோடியிடம் அதை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள மு.க.ஸ்டாலின் தானே இலங்கைக்கு சென்று அங்குள்ள அமைச்சர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கச்சத்தீவை மீட்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது மு.க.ஸ்டாலினை பார்த்து உங்களது தந்தை கருணாநிதி எங்களுக்கு கொடுத்த கச்சத்தீவை நீங்கள் வந்து கேட்கிறீர்களே, இது உங்களுக்கு நியாயமா என்று இலங்கை அரசு கேள்வி கேட்கும். அதனால் இலங்கை விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து நாடகம் ஆடி வருவதை விட்டுவிட வேண்டும். உங்களது சாயம் எடுத்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது என்று ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் சக்கரவர்த்தி.